நீர் ஆண்டவரே அப்பா ஒன்று சேர்த்து ஒருவர் பார்ப்பதற்கு நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலும் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நாங்கள் இந்த இடத்துக்கு வரவேற்கிறோம் ராஜா. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளாக நீர் இருப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் கர்த்தாவே. நாங்கள் அல்ல, நீர் செயல்படுவீராக. ஆவியானவருடைய பிரசன்னம் வல்லமைய இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கண்டுகொள்ளணும் ராஜா. அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. நீர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர் என்று ஒவ்வொரு நேரமும் பிள்ளைகள் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய், உம்மை துதிக்கிற, உம்மை ஆராதிக்கிற, உம்மை போற்றி புகழுகிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை நீர் நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா கவனங்கள் சிதைந்து போய்விடாதபடிக்கு அப்பா ஒரு மனதின் ஆவிய தாங்க, ஒற்றுமையின் ஆவிய தாங்க ராஜா. அப்பா பிசாசானவன் அப்பா எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். இந்த இடத்துல இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். நாங்க ஆராதனை பண்ணும்போது உங்களுடைய ஆண்டவரே அப்பா தொடுதலை பிள்ளைகள் உணர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு உணர்வுள்ள ஆவிய பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா இந்த வர்ஷிப் சண்டே அப்பா பிள்ளைகளுக்கு வித்தியாசத்தை காட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துக்குள்ளாக பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இனி வர இருக்கிற பிள்ளைகளை நீ ஆளுகை செய்து அழைத்து வருவீராக என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை கரம் கூடவே இருக்கட்டும். வர்ஷிப் பண்ற பிள்ளை, கீபோர்ட் பண்ற பிள்ளை, வாயை திறந்து ஜெபிக்கிற பிள்ளை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்துகளுங்க, வழி நடத்துவீராக. இந்த ஏரியாவை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாப்பீராக. பிசாசின் நோக்கங்கள் இந்த இடத்துல வராதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உள்ள கைகளுக்குள்ளாக பிள்ளைகளை வரைந்து வைத்துக் கொள்ள வேண்டுமா சொல்லி அன்பின் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்துக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஓகே, thank you. அக்டோபர் 7 போன வருஷம் மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் ஒரு இடத்துக்கு வந்து மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹமாஸ் வந்து பாம்பு போட்டு இருக்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க. அந்த மியூசிக்கல் ஃபெஸ்டிவலுக்கு பிரசிடென்ட் வராங்க. வந்து பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி பல பேர் வந்து இறந்து கிடந்துருக்காங்க. அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம். ஹமாஸ் வந்து இப்போ வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்கல்ல, அங்கே உள்ளவங்க வந்து சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, அதெல்லாம் ஃபேக். ஹமாஸ் வந்து அவங்க அதை ஷூட்டிங் எடுத்து பண்ணுறதுதான். ஹமாஸ் வந்து இஸ்ரேலிஸை வந்து எடுத்து ரொம்ப பேடாக போட்டு
இஸ்ரேலிட்ஸ் வந்து திரும்ப ஹமாஸ்ட்டு போய் அட்டாக் பண்ணுறாங்கன்னா எப்போவுமே இஸ்ரேலிட்ஸ் வந்து மேலே ஒரு ஃப்ளைட் விடுவாங்க. அந்த ஃப்ளைட்டில் இருந்து நிறைய பேப்பர்ஸ் வரும். இவ்வளோ பெருசுக்கு அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கும். அந்த பேப்பர் வந்து கீழே வந்தோடனே ஹமாஸ்ல உள்ள மக்கள் வந்து அந்த பேப்பரை பார்ப்பாங்க. அந்த பேப்பரில் என்ன இருக்கும்னா ஒரு மேப் இருக்கும். நாங்கள் இந்த இடத்துல அட்டாக் பண்ண போகிறோம், நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, இத்தனை மணிக்கு நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு இஸ்ரேலிட்ஸ் சொல்லுவாங்க. ஏன் அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஹமாஸ் வந்து இஸ்ரேலில் உள்ளவங்களை வந்து ஹாஸ்டேஜஸாக வச்சுருக்காங்க. ஹாஸ்டேஜஸ்னால் என்னன்னு தெரியுமா? ஹாஸ்டேஜஸ்னால் என்னது? கைதிகளை வச்சு துன்பப்படுத்துவாங்க. சரியா? அதனால என்னது இஸ்ரேலியன்ஸ் வந்து யாரையுமே ரொம்ப காயப்படுத்திடக்கூடாது, சிட்டிசன்ஸை காயப்படுத்திடக்கூடாதுன்னா இப்படி மேப் கீழே போட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, இத்தனை மணிக்கு நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறவங்களாம் ஹமாஸ் வந்து இப்படி பேடாக போர்ட்ரேட் பண்ணுறத எல்லாருமே ஹமாஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா ஹமாஸ் வந்து எல்லா வீடியோ ஷூட்டிங் எடுத்து ஆக்சுவலி ஹமாஸ் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறதெல்லாம் ஃபேக். எல்லாமே என்னது ஆக்ட்ரஸஸ் யூஸ் பண்ணி அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. இன்னொன்று நைஜீரியாவில் யாருக்கெல்லாம் தெரியும் நைஜீரியாவில் என்ன பிரச்சனை நைஜீரியாவில் வந்து டெரரிஸ்ட் இருக்காங்கல்ல, முஸ்லீம் டெரரிஸ்ட்லாம் நைஜீரியாவில் உள்ள கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஷரியா லான்னு ஒரு லா இருக்குது இஸ்லாமில் ஷரியா லான்னு ஒரு லா இருக்குது. அந்த லாவில் யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ அவங்களெல்லாம் கொலை பண்ணிடணும், இல்லாட்டி அவங்க வரி கட்டணும். அப்படின்னு வரி எப்படின்னா இப்போ நீ வந்து ஒரு 10,000 சம்பளம் வாங்குறன்னா 5,000 அவங்களுக்கு கொடுக்கணும். அது ஏறிக்கிட்டே போகும். நீ 10,000 தான் வாங்கிட்டு இருப்ப, அவங்க வந்து எனக்கு 8,000 தான் எனக்கு இப்போ தேவை அப்படின்னு கேட்டாலும் நீ கொடுக்கணும். நீ அப்படி வரி கொடுக்காட்டியும் உனக்கு கொலை பண்ணிடுவாங்க. அதுதான் சரியாகும். இங்கே பாருங்க, இஸ்லாம் அவங்களோட குரான்லேயே போட்டுருக்கு, நீ வந்து யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ அவங்களெல்லாம் கொலை பண்ணிடு, நீ அப்போ தான் ஹெவனுக்கு போவ அப்படின்னு ஒரு கொடியை இது சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணணும். நைஜீரியாவில் இந்த லாவை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. ப்ரேயர் பண்ணுவோமா? இதெல்லாம் தான் ப்ரேயர் பாயிண்ட்ஸ். சரியா? ஓகே, மைக்கு கரெக்டாக வச்சு, லீடை கரெக்டாக வை. இப்படி லீடு உள்ளே தள்ளி அந்த லீடு அமுக்கு. ஹலோ 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 இங்கே லூஸ் காயிண்ட் இருக்கான் பாரு, அங்கே தான் லூஸ் தான். ஹலோ சரி ஓகே. அது பாரு. ஹலோ ஹலோ நீ மைக்கு கரெக்டாக ஒரே இப்படி அந்த ஒயரில் பாரு, அந்த ஒயரில் பாரு. அங்கே அந்த ஒயரை உருவிட்டு ரிமூவ் பண்ணி பண்ண அப்படி அசைக்காமல் ஹலோ அப்படி விட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணு, டைம் ஆகிட்டு. ஓகே, ஆரம்பிப்போமா? 7:20 ஆகுது. நான் 20 மினிட்ஸில் முடிச்சிடலாம். சரியா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து
ஜெயிக்கிறோம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும் பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே பெருங்காற்றும் நீரே உம்மாவியை ஊற்றும் வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும் தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே சொல்லுவோமா பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே கை தூக்குங்க கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே பாடினாதான் ஏசப்பா உங்க கூட இருப்பாங்க. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஓஹோ இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வலி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்றும் அடங்கி போகும் உன் வழியில எந்த துன்பம் இருந்தாலும் அது கரைந்து போகும் அழிந்து போகும் யாருக்கு அந்த துன்பம் இருந்துச்சோ நீங்க எல்லாம் பிரேயர் பண்ணுங்க நல்லா பாடுங்க கரைந்து போகும் இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா
இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க உங்க நாமம் நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 யாவே ஆலே யாவே ஆலே ஹalleluya ஹalleluya. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தில் நீவே.
நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. ஏசப்பா உங்களை நினைச்சு பார்க்கல நீங்க எவ்வளோ பெரியவர்களா இருப்பீங்க. ஏசப்பா அவ்வளோ பெரியவர் உங்களை நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ பாசத்தோட நினைப்பாங்க. நீரங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். நீரங்களை நினைவு கூற நாங்கள் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பேனோ. தலைமுறை நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பேனோ. நீரெங்களை நேசிக்க நீரங்களை நினைவு கூற நாங்கள்
ஒரு வாரமாக பிரயாசப்பட்டு இது நல்லபடியாக முடிய நீங்கள் உதவி செஞ்சதுக்கு நன்றி ஏசப்பா. இவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் வந்ததுக்கு நன்றி, இவ்வளோ நடத்துனதுக்கு நன்றி, இவ்வளோ துதிக்கிறதுக்கு நாங்கள் துதிக்க செய்யறதுக்கு எங்களுக்கு நன்றி ஏசப்பா. 10 மாதமும் எங்களை நடத்தி வந்தீங்க, இப்போ கூட இந்த மாதம் முடிய போகுது ஏசப்பா. அதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா எங்களோட தேவைகள் எல்லாம் தந்தீங்க. யாருக்கெல்லாம் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தேவைக்கிறோம். எல்லாரோட தேவையும் சந்திங்க ஏசப்பா. இவ்வளோ தூரம் நடத்தி வந்து இதுக்கு மேலேயும் நடத்துவீங்கன்னு நம்புகிறோம் ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் பாட்டு எழுதியிருக்கோம், அந்த பாட்டு கூட இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது ஏசப்பா. அதெல்லாம் நல்லபடியாக முடிய நீங்கள் உதவி செய்யுங்க. எந்த துயரமும் வராதபடி நல்லபடியாக முடிச்சு வைங்க ஏசப்பா. ஏசு மனந்த